பொதுவா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், படிச்சு முடிச்சுட்டு இப்ப தான் வேலைக்கு போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலை செய்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இதுநாள் வரைக்கும் படிக்கிறோங்கிற பேர்ல படிச்சுட்டு சும்மாவே இருந்துட்டு இருந்திருப்பாங்க, பெரும்பாலும். ரொம்ப சின்சியரா படிக்கிறவங்களுக்கு வேலைங்கிறது வந்து கஷ்டமா தெரிஞ்சாலும், அது வந்து ஏத்துப்பாங்க. ஆனா, அந்த ஒரு சுமாரா இருந்துட்டு ரொம்ப நல்லாலாம் படிக்காம, அப்டி ஜாலியாவே இருந்துட்டு படிச்சு முடிச்சாச்சு. இப்ப டிகிரி முடிச்சாச்சு. இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க பாருங்க. வேலைக்கு போனவுனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலை செய்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வேலையவே அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா வேலைய இதுவரைக்கும் இது நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டாங்க. வேலைய வந்து வேலை செஞ்சு தான் ஆவணும். நீ வாழ்க்கை முழுதும் நீ வேலை செஞ்சு தான் ஆவணும். அத ஏத்துக்கிறதுக்கே நமக்கு ஒரு 10, 15 வருஷம் ஆகும். ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷமாவது ஆகும். வேலை செஞ்சு தான் ஆவணும். அந்த அளவுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம சும்மாவே ஜாலியா அப்படி படிக்கிறோங்கிற பேர்ல சும்மாவே இருந்துட்டு திடீர்னால படிச்சு முடிச்ச பிறகு ஒரு டிகிரி முடிச்சிட்டதுக்கப்புறம் வேலைக்கு போம்போது, அந்த வேலைய ஏத்துக்காது இந்த உடம்பு. ரெகுலரா வந்து வேலைக்கு போணும், அந்த கஷ்டப்படணும், ஒருத்தர் திட்டுவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு வேலை செய்றது, இந்த மாரி வழக்கத்த ஏத்துக்கிறதுக்கே வேலை செஞ்சு தான் ஆவணும். அத ஏத்துக்கிறதுக்கே 5 வருஷம் ஆகும். அப்ப அதுலேருந்து தப்பிக்கிற மாரி அவங்க யோசிப்பாங்க. எப்படின்னா, இதுக்கு வரதட்சணை கனவெல்லாம் வரும் ஆண்களுக்கு. பொதுவா ஆண்கள் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும். பெண்கள் நெறைய பேரு அத ஏத்துக்க முடியாது. நல்லா படிக்கிறவங்க பேர்ல பெண்கள் டிகிரி எல்லாம் முடிப்பாங்க. மாஸ்டர் டிகிரி எல்லாம் கூட முடிப்பாங்க. ஆனா வேலைக்குன்னு போம்போது அந்த வேலைய உடம்பு ஏத்துக்காது. வேலை ஏத்துக்க முடியாத போது, நெறைய பெண்கள் பின்வாங்கிருவாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு போறேன்ப்பா. எனக்கு இந்த வேலையெல்லாம் ஏத்துக்க முடியல. என்னால வேலைலாம் செய்ய முடியாது. ஜாலியா வீட்ல இருந்துட்டு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் என்கிற அந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு சலுகைய அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு அ இல்ல ஒரு சலுகைன்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. பெண்கள் கண்டிப்பா வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிங்கிற இந்த எழுதப்படாத இந்த சலுகைகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு, இப்ப நெறைய பெண்கள் நான் வீட்லயே இருந்துக்கிறேன்ப்பா, அப்படின்னு சொல்லி அந்த வேலைய ஏத்துக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். வேலை செய்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். படிக்கிறது வேற, படிப்புங்கிறது வேற, வேலைங்கிறது வேற. வேலைங்கிறது அது ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அதில ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து படிக்கும்போது எப்படி வேணாலும் பிட்டு காப்பி கூட எடுத்து படிச்சுக்கலாம். பார்த்து கூட படிச்சிருப்பீங்க. தேர்ச்சி தேர்ச்சி பெற்றிருப்பீங்க தேர்வுல. எப்படி வேணாலும் படிக்கலாம். ஆனா வேலைங்கிறது வந்து கரெக்ட்டா பண்ணியாகணும். உதாரணத்துக்கு ஒரு ஓட்டுநர் இருக்காரு. ஓட்டுநர் வந்து கரெக்ட்டா வண்டி ஓட்டணும். இல்லன்னா விபத்தாயிடும். அது மாரி தான். வேலைங்கிறது வந்து ரொம்ப கரெக்ட்டா அங்க இருக்கணும். அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாமலே படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிற காலத்தில பெர்ஃபெக்ஷன் இல்லாதவங்க, தொழில்னு வரும்போது அத ஏத்துக்க முடியாது அவங்களால. மத்தவங்கள பார்த்து கூட தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. படிக்கிற காலத்தில மத்தவங்களுடைய பேப்பர பார்த்து கூட இவங்க ஆன்ஸர் எழுதியிருப்பாங்க. ஆன்ஸர் எழுதிட்டு எப்படியாவது தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. ஆனா வேலைன்னு வரும்போது அப்படியெல்லாம் நீ ஒரு ஓட்டுநர பார்த்துக்கிட்டே அவருடைய ஓட்டுநர் திறமைய உன்னால காப்பி அடிக்க முடியாது. ஒரு மருத்துவர பார்த்து மருத்துவ திறமைய காப்பி அடிக்க முடியாது. அப்போ தொழில்ங்கிறது வேற, படிப்புங்கிறது வேற. இந்த மாற்றத்தில ஏனோ தானோன்னு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து தொழில்னு வரும்போது மாட்டிப்பாங்க. இவங்களால தொழில வந்து அந்த தொழில்ல உள்ள அந்த பெர்ஃபெக்ஷன் அங்க ஒழுங்கா தான் இருந்தாகணும். ஒரு தொழில சரியா ஒரு 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 எலக்ட்ரிஷியனா, ஒரு பிளம்பரா கரெக்ட்டா வேல பார்த்தாகணும். அந்த பெர்ஃபெக்ஷன் இருந்தா தான் அந்த வேல நடக்கும் அங்க. ஒரு படிக்கிற காலத்தில ஏனோ தானோன்னு இருந்த மாரி, அது படிக்கிற காலத்தில சின்சியரா இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும். சின்சியராவே இருந்து அவங்க பழகிட்டாங்க படிக்கும்போது. அந்த சின்சியாரிட்டி, அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து அந்த துல்லியமா பண்ற அந்த அணுகுமுறை, அவங்களுக்கு அந்த தொழில்ங்கிறத அதை எளிதாக மாற்றிவிடும். படிக்கிற காலத்தில ஏனோ தானோன்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு பசங்களுக்கு, வேலைன்னு வரும்போது அங்க பெர்ஃபெக்ஷனா இருந்தே ஆகணும். அத ஏத்துக்க அவங்களால முடியாது. அத வந்து ஏத்துக்க முடியாம அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நெறைய கனவுகள் காணுவாங்க. ஏதாவது தவறான வழிகள்ல பணத்த சம்பாதிச்சு இந்த வேலைய செய்யாமலே இருந்துறலாம். இப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, நான் வேலைக்கு போகாம என் புருஷன் அது ஒரு முறைகேடான வழி தானே! அது ஒரு கிரிமினல் சிந்தனை தான் அது. இன்னொருத்தருடைய உழைப்ப சுரண்டி திங்கிற ஒரு மனப்பான்மை. ஒரு கணவன்கிற ஒரு ஆணின் உழைப்பை சுரண்டி சாப்பிடுவதற்கு அவங்க துணிஞ்சிடுறாங்க. அதுவும் ஒரு குற்றம் தான். ஒரு திருடுறது மாரி தான். இன்னொருடைய உழைப்ப திருடுறது. அவங்க அந்த மாரி பெண்கள்ங்கிற அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு போறாங்க. ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? அப்ப ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, இந்த வேலைங்கிறது அத ஏத்துக்க முடியாதப்போ, அத செய்வதற்கு சிரமப்படும்போது, "என்னடா வாழ்நாள் முழுதும் வேலை பார்க்கணுமா?" அப்படின்லாம் பார்க்கும்போது, குறைவான சம்பளமும் இங்க குடுக்குறாங்க. இந்தியாவுல வந்து உழைப்புக்கு குறைவான சம்பளமும் குடுக்குறாங்க. அது வேற இந்த வேலை செய்றதுல உள்ள ஆர்வத்த ரொம்பவும் கடுமையா பாதிக்குது. அப்படி இருக்கும்போது, ஆண்கள் என்ன பண்றாங்க, கல்யாணம்ன்ற பேர்ல வரதட்சணை நெறைய வாங்கி, அப்பவாவது நம்ம செட்டில் ஆயிரலாம். அப்படிங்கிற நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா கூட நெறைய ஆண்களுக்கு கனவு இருக்கும். பெண்கள் போல நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, வேலை செய்யாம வீட்டிலேயே உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லையே. அப்போ வந்து நெறைய ஆண்களுக்கு பெற்றோர்கள் மேல கோவம் வரும்.
நம்ம அப்பா இந்த மாரி வறுமையில இருந்துட்டாரு. அவரு மட்டும் நெறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தா நம்மலாம் வந்து ஜாலியா இருந்திருக்கலாம். ஐய்யயோ! அப்புறம் நெறைய சின்ன வயசுலயே வந்து முழிச்சிருக்கணும். எதுக்கு தேவையில்லாம படிக்கிற காலத்துல கூட கொஞ்சம் விழிப்போட இருந்திருந்தா, இப்ப கஷ்டப்பட வேண்டியது தேவை இல்லையே! படிக்கிற காலத்துல மெத்தனமா இருந்துட்டோமே! அப்படியெல்லாம் உணர்ந்து பலவிதமான சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். முறைகேடான வழியில லஞ்சம் வாங்கியாவது நம்ம உழைப்புலருந்து தப்பிக்கிறதுக்கு வேலைய ஏத்துக்காம, வேலைய ஏத்துக்கிறதுக்கே ஒரு 5 வருஷம், 6 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷத்துல அந்த வேலைக்கு எதிரான ஒரு முறைகேடான வழியில் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்கிற முனைப்பு வந்து இந்த இளம் தலைமுறையினருக்கு புதிதாக வேலை செய்ய ஆரம்பிக்கிற இளம் தலைமுறையினர் ஏனோ தானோன்னு படிச்சுட்டு வேலை செய்ய வருவாங்க பாருங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வேலைன்னு வரும்போது ஏனோ தானோன்னு இருந்தால் வேலையை செய்யவே முடியாது. அதனால வந்து வேலையை ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு 5 வருஷம் ஆகும். அந்த மாதிரி அந்த வேலைங்கிறது வேற படிப்புங்கிறது வேற.